அந்த டான்ஸை கூட முதல் நாள் ஃபுல்லாக வீடியோ போட்டு ஆட வச்சு அந்த மைண்டுக்குள்ளே அப்படியே ஏற்றிக்கிட்டே கூட்டிட்டு போய் ஸ்டேஜ் ஏற்றிடுவேன். இன்ன வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஞாபக சக்தின்றதை நம்ம விட்டுறக்கூடாது. எங்கள் குழந்தைங்களுக்கு அது ஒன்று தாங்க. அந்த பழக்க வழக்கங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க இந்த அம்மா சும்மா சொல்கிறாங்கன்னு கூட நினைப்பாங்க. அது கிடையாது. ஹார்ட் பீட் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னாங்க. எனக்கு அப்போயே அழுகே வந்துடுச்சு. அந்த இடத்துல கண்ணில் தண்ணி கொட்டிடுச்சு. இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குது மகாமான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மகாமா அப்படின்னாங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன இவங்களுக்கு தூக்க மருந்து கொடுக்குறாங்க, 1/2 hour தூங்கட்டும், நல்லா தூங்கின பிற்பாடு கூட்டிகிட்டு வந்து எடுங்கன்றாங்க. தூங்கவே மாட்டேன்றாங்க. திட்டுவாங்க, என்னம்மா சும்மா ஸ்கேன் எடுன்ற, முதல்ல இந்த பொண்ணை தூங்க வை அப்படின்வாங்க. எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுங்களா? எனக்கும் தெரியல. ரொம்ப அழுதாங்க இந்த பாப்பா வச்சுக்கிட்டு. இதை பார்த்தா கூட அந்த தெரபிஸ்ட்டுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தர் கொடுப்பானா இந்த குழந்தைய நம்மளால் பார்க்க முடியும்னு கொடுத்துருக்கிறார் போல இருக்குது. இதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த வயசில் நான் எதை இழந்துட்டனோ அதெல்லாம் இந்த குழந்தை மூலியமாக நான் ஜெயிக்கிறேன். அஜித் அங்கிள், அஜித் அங்கிள், கொய் லாரன்ஸ் அங்கிள், நல்லா அங்கே பார்த்து சொல்லு. சிவகார்த்தியன தம்பியை பார்க்கணும், அப்புறம் அஜித் அங்கிள் பார்க்கணும், லாரன்ஸ் அங்கிள் பார்க்கணும். நல்லாதான் பேசுறாங்க. ஆமாம், பேசுவாங்க. இப்போ பேச்சு வந்து அவங்களுக்கு 12 வயதுக்கு மேலே வந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க. அதுவே எனக்கு தெரியாது. ஆமாம், 10 வயசுக்கு தான் தெரியும். அந்த லிட்மெட் ஸ்கூலில் போகும்போது அவங்க என்னன்னாக்கா தெரப்பி கொடுக்குறத டாக்டர்ஸ் இருக்காங்க. எங்கள் குழந்தைங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் அந்த டாக்டர்கிட்டே காட்டலாம். அங்கேயே மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. எங்கள் மாதிரி குழந்தைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 500 பிள்ளைங்க 200 பிள்ளைங்க தெரப்பிக்கு போகிறாங்க. ஸ்கூலும் அங்கே இருக்குது. அந்த ஸ்கூலில் நான் அட்மிஷன் கேட்டேன். என் குழந்தைக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, பேட்டியை பார்க்கட்டும். அதனால எனக்கு தரமாட்டேன்னு சொன்னவங்களுக்கு மட்டும் தெரியும். பேர் சொல்ல விருப்பப்படலை. என்ன சொன்னாங்க, மல்டிபிள் டிசபிலிட்டியாக இருக்கணும்னாங்க. நான் சொன்னேன் மல்டிபிள் டிசபிலிட்டினா என் குழந்தை நடக்க வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசலை. எம்ஆர், அப்போ இது மல்டிபிள் தானே. மல்டிபிள் டிசபிலிட்டி நீங்கள் கார்டில் வந்து எம்ஆர்னு போட்டிருந்தேன், ஐடின்னு மென்டலி ரிசார்டராக போட்டிருந்தோம். அதை மாற்றி எம்டி மல்டிபிள் டிசபிலிட்டி குழந்தைன்னு போட்டுட்டு வாங்கன்னாங்களா. நான் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், நான் வந்து எம்ஆர்னு போட்டிருக்காங்க புக்கில், இதையே நார்மல் குழந்தையாக மாற்ற முடியுமான்னு தான் நான் தேடி வந்திருக்கேன் இங்கே. இது நார்மல் குழந்தையாக மாற்றாமல் நான் மல்டிபிள் டிசபிலிட்டியாக மாற்றிட்டு வந்தேன்னா அவளுடைய ஃப்யூச்சர் போயிடும். ஐயோப்பா வேணாம்ப்பா எனக்கு. ஆனால் அந்த ஸ்கூல் மல்டிபிள் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு? ஆமாம், ஸ்கூல் தான். அதுதான் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. எல்லா ஸ்கூல் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. நாங்கள் தான் சொன்னாங்களா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது? அவங்க அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. விஜயலட்சுமி மேடம், டாக்டர் விஜயலட்சுமி இருக்காங்க. ஒரு நாள் அங்கே போனோன்னே ஃபீவர் வந்துருச்சு. ஹார்ட் பீட் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னாங்க. எனக்கு அப்போயே அழுகே வந்துருச்சு. அந்த இடத்துல கண்ணில் தண்ணி கொட்டிடுச்சு. இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குது மகாமான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மகாமா அப்படின்னாங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன அப்படியே கடகடை தண்ணி கொட்டினோடனே அவங்க பொறுமையாக இருக்க சொல்லி அவங்களே ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு நீட்டாக எழுதி கொடுத்துட்டாங்க என்ன இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. போனோடனே அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க சொன்னபடி வாழ்வில் பிரச்சனை இருக்குது, வாழ்வுக்குள்ளே சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, அது வளர வளர மூடிடும், வேறு இடத்துல இருந்தாத பிரச்சனை ஏதோ சொன்னாங்க. நான் எதையுமே கேர் பண்ணிக்கலைங்க. எனக்கு ஏன்னா குழந்தை 10 வயசு வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டா நம்ம வேறு லெவலில் யோசிக்கும் போது இதை சொல்லி பயப்படக்கூடாதுன்னு நானே என்னை தேத்திக்கிட்டேன். அவங்க ரொம்ப அட்வைஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன் நான். நான் வந்து அதே நேரத்தில் கேட்டேன், ஏதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வந்து டாக்டர் தான் சொல்லணும் அப்படின்னாங்க. அங்கே போனால் 3 மாதத்துக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ரொம்ப கஷ்டங்க ஸ்கேன் எடுக்கிறது. அப்போலாம் உட்கார மாட்டாங்க, இவங்களாம் கேட்க மாட்டாங்களே, எப்படி எடுக்கிறது? அதான் கேட்கணும்னு நினச்சேன். கோல்ட் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் ஊசி போடுவாங்க, மாத்திரைலாம் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தீங்க அதெல்லாம்? அது கொடுக்கவே இல்லை. என்னன்னு கேளுங்க, ஸ்கேனே எடுக்க முடியலையே. இவங்களுக்கு தூக்க மருந்து கொடுக்குறாங்க, 1/2 hour தூங்கட்டும், நல்லா தூங்கின பிற்பாடு கூட்டிகிட்டு வந்து எடுங்கன்றாங்க. தூங்கவே மாட்டேன்றாங்க. இவங்கக்கிட்டே ஒரே ஒரு இதுங்க, என்ன நீங்கள் மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு உண்டான இது வராதுங்க. தூக்க மருந்துனா தூக்கம் வராது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அப்புறம் கொண்டுட்டு போய் திட்டுவாங்க, என்னம்மா சும்மா ஸ்கேன் எடுன்ற, முதல்ல இந்த பொண்ணை தூங்க வை அப்படின்வாங்க. எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுங்களா? எனக்கும் தெரியல. அவங்களுக்கு சொல்கிறதும் தூங்க மாட்டேன், அந்த மருந்து வேலை செய்யலை உங்களுக்கு, அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றாங்க அவங்க. அப்புறம் ஓவர் டோஸ் ஆகிடுது. அப்புறம் எப்படியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 6 மாதமாக டாக்டர் எழுதி கொடுத்தாங்க. 6 மாதம் போனேன். இப்போ 1 வருஷம் ஒரு போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ ஜிஹெச்சுக்கு போயிட்டேன் ஓமத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு. ம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா? ஏதாவது இருக்குமா? வால்வு இருக்குது, பம்பிங்கில் ப்ராப்ளம் இருக்குலாம் சொல்கிறீங்களே அப்படின்னப்புறம், அது அவங்க ஆஸ் யூஷுவல் டாக்டர் அட்வைஸ் கொடுத்தாங்க. ஓட்டப்பந்தயம் ஓட வைக்கக்கூடாது, படி ஏறக்கூடாது. சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க என்னன்னு. அது யார் சட்டம் பண்ணுறா? நான் இங்கே அதை பற்றியே கேர் பண்ணிக்கலம்மா. இப்ப அது சரி பண்ண முடியுமா? இல்ல சரி பண்ண முடியாதா ஹார்ட்? அது வந்து சரி பண்ணுறத பற்றி நான் டாக்டர்கிட்ட கேட்கல. ஸ்கேன் பண்ணுங்கம்மா, பார்த்துக்கிட்டே இருப்போம். தேவை இருந்தால் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். நானும் கடவுளை வேண்டிகிட்ருக்கேன். எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. இப்படியே லைஃப் போயிட்டுருந்தா, நான் இருக்கிற வரைக்கும் லைஃப் போட்டு நான் கண்ண மூடின அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு, பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் சேஃபாக வச்சுட்டுருக்கேன். ஒரு ம். மெடிசன்லாம் எடுக்கலை. ஸ்கேன் வழியாக போயிட்டுருக்கு. புரியுது. இப்ப நான் முன்னாடியே கேட்ட மாதிரி தான். பெண் குழந்தை அப்படின்னும்போது அவங்க வயது அடையிற அந்த பருவ காலம் இருக்கும். அந்த நேரத்துலலாம் எப்படி சமாளிச்சீங்க? நார்மலா இருக்கிறவங்களுக்கே அந்த ரத்தத்த முடியாது. பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பயமா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. எப்படி சொன்னாங்க உங்ககிட்ட வந்து? இல்லை ஜட்டியில் காமிச்சாங்க இந்த மாதிரின்ட்டு. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அவங்க பார்த்துட்டு, என்ன பின்னாடி இப்படி இருக்குது வசந்தான்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து செய்யும்போது எதுக்குமே அவங்க ஒத்துக்கலைங்க. அப்படியே தான் இருப்பாங்க. அப்படியே இருந்தது. அது 1 வருடம் 2 வருடம் ஆயிடுச்சு. நான் வந்து இப்படி தான் பண்ணணும், பேடு வைக்கணும் சொல்லிக் கொடுக்க வைப்பேன். வச்சுட்டு போனால் எடுத்து போட்டுருவாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அந்த ம். வைக்கிறதுக்கு. அப்புறம் டிவியில் பார்த்து பார்த்து சொல்லி, அதை பார்த்த பிற்பாடு ஒரு 3 இயர்ஸாக கொஞ்சம் பரவாயில்ல. ஓ! இப்போ ஓகே ஆமாம், வச்சுக்கிறாங்க. ஓகே வச்சுக்கிறாங்க. ம். இப்போ அதை பற்றி கவலையே இல்லை. ம். அதை வச்சுட்டு வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ ட்ராவலிங் பழக்கப்படுத்திட்டேன். ம். 2, 3 ட்ராவலிங் போயிட்டு எப்படி வராங்கன்னு அது கொஞ்சம் அது இப்போதைக்கு நம்ம நார்மலுக்கு வந்திருக்காங்க 2 வருஷமா. சாப்பிடுறதெல்லாம் அவங்களே அவங்களே சாப்பிட்டுருவாங்களா? இல்ல ஊட்டி தான் சாப்பிட்டுக்குவாங்க. விடணும்? அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ம். எந்த வயசுக்கு அப்புறம் அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சாங்க? அவங்க அம்மாவும் மனநல பாதிக்கப்பட்டதுனால, அது உட்காந்தே இருக்கிற நேரத்தில் அவங்களே தட்டில் போட்டுருவாங்க போல இருக்கு. தானாக எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்களே பழக்கப்படுத்தியிருக்காங்க அத. எனக்கு அந்த வயசு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு வரும்போதே தானாக தான் சாப்பிட்டாங்க. ம். எடுத்து தட்டில் போட்டு வச்சுட்டோம்னா தானாக சாப்பிடுவாங்க, தானாக தண்ணி குடிச்சுக்குவாங்க. அவ்வளோதான். ம். ஏதாவது சொன்னால் எடுத்து கொண்டு வைங்கன்னா, அது முடியாது அவங்களால. நடக்க முடியாது. சரியாகவே நடக்க முடியாதுல்ல. உட்காந்த இடத்துலயே தான் எல்லாம் கொடுப்போம். சாப்பிட்டுக்குவாங்க, தண்ணி குடிச்சிடுவாங்க, வச்சுருவாங்க. நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ செய்கிறாங்க. இப்போ ஒரு தெரப்பிக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து, முட்டுக்காடுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அங்கேயே தெளிவானவொடனே நான் ரொம்ப அழுதேங்க இந்த பாப்பா வச்சுக்கிட்டு. இதை பார்த்தா கூட அந்த தெரபிஸ்ட்டுக்கு தெரியும். இந்த குழந்தைங்களுடைய கஷ்டங்கள் ரொம்ப கொண்டுட்டு வருது. அது ஒரு சேலஞ்சாக நீங்க இருக்குது. கொண்டு வந்துட்டீங்கல்ல. அது 12th முடிச்சிருக்காங்க. கொண்டுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டேன். பாஸ் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. நீங்களாம் கேட்குறீங்க எவ்வளோ கஷ்டம். அது வந்து ஒரு அம்மா வந்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டா மட்டும் கொண்டுட்டு வர முடியுன்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என்னென்னலாம் பண்ணுவாங்க இப்ப அவங்க? படிச்சு முடிச்சுட்டாங்க, 12th முடிச்சுட்டாங்க. அடுத்து வேற என்னென்னலாம் பண்ண போறாங்க? இப்போ வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் மாதிரி என்னென்ன ஆடுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் கை பண்ணுவாங்க? வேலைகள் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருக்கேன், பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் அடுப்படியில் வந்து இப்போ தான் வராங்க. ஓட்டப்பந்தயம், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் செய்வாங்க. என்ன ஒன்று ஒரு அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க. சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, அந்த வேலையை நான் பல தடவை சொல்லிக் கொடுத்து கூட்டு போவேன். ம். அந்த டான்ஸை கூட முதல் நாள் ஃபுல்லாக வீடியோ போட்டு ஆட வச்சு அந்த மைண்டுக்குள்ளே அப்படியே ஏற்றிக்கிட்டே கூட்டிட்டு போய் ஸ்டேஜ் ஏற்றிடுவேன். இன்ன வரைக்கும் அதை தான் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஞாபக சக்தின்றதை நம்ம விட்டுறக்கூடாது. எங்கள் குழந்தைங்களுக்கு அது ஒன்று தாங்க. அந்த பழக்க வழக்கங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க இந்த அம்மா சும்மா சொல்கிறாங்கன்னு கூட நினைப்பாங்க. அது கிடையாது. நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க 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 அவங்க புத்தியில் வந்து தெளிவு கிடச்சி அதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்குவாங்க. அந்த நினைவுன்றது வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் அதிகம். இல்ல நான் அவகிட்ட என்ன கேட்டேன்? என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க இது வரைக்கும்? என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு? டான்ஸு, ஓட்டப்பந்தயம், விளையாட்டு, மாறுவேட போட்டி இதெல்லாமே அவங்க செய்து ப்ரைஸஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 12th முடித்தோடனே டெய்லரிங் போட்டிருக்கேன். ம். டெய்லரிங்கில் எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு புரிய வைக்க சொல்லிக் கொடுக்கறது. ஊசி நூல் எப்படி கோக்கறணும் வீட்டில் சொல்லிக் கொடுப்பேன் நான். அவங்களோட விட மாட்டேன். எது தேவையோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறேங்க இப்பவும் கூட. நீங்கள் பார்க்கணும் பக்கத்தில் ஒரு சார்ட் வச்சுருக்கேன் எடுத்து பாருங்கள். நெக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் எப்படி சொல்லியிருக்கிறேன்னு பாருங்களேன் வேணா. நான் அது எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்றதை வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நான் டீச்சிங் பண்ணுற மாதிரி தான் டீச்சர் தான். இது இப்போ வந்து இது என்னது பா பா பா, நெக்கு நெக்கு காட்டு நெக்கு அக்கு, நெக்கு. இது என்னது அக்கம், வட்டம் பட்டனு பின்பக்கம் வட்ட கழுத்து அது என்ன நெக்கு அது போட்டிருக்க பாருங்க. இது என்ன நெக்கு வெங்க, வி வி, வி நெக்கு. இது என்ன சொல்லணும்? இது என்ன நெக்கு அப்பு, அன்னி, தண்ணி போட் உக்கு. போட்டு இழுக்கிறது. போட்டு நெக்கு போட்டு மாதிரி இருக்குன்னா இந்த போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இது பல தடவை சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா ஏணி போட்டிருக்கேன். இது என்ன ஹைட்டு ஹை நெக்கு
ஹை நெக்குன்றது ஹைட்டு, இதுக்கு பேர் ஹை நெக்குன்னு கொடுத்துருக்காங்க டீச்சர். அதுக்காக ஏணியை போட்டு மேலே ஏறுது உயரமான நெக்கு, அவங்களுக்கு புரிய வச்சுருக்க அப்படி. இது வந்து கீ நெக்குன்னாங்க, கீ நெக்கு, கீ ஹோல் நெக்கு, கீ போட்டிருக்கேன். அதெல்லாம் இப்படி சொல்லு, சாவி நெக்கு அப்படி. இப்போ நான் அப்போ தான் இந்த கிளாஸ் போயிருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன் நான் வீட்டில். நிறைய சார்ட் வச்சுருக்காங்க, சிக்னல்லேருந்து எல்லாமே இப்படி போட்டு சொல்லி கொடுத்தோம்னா அப்புறம் வெளியில் போய் சொல்லுவேன். சிகப்புன்னா என்னது? ஸ்டாப். ஸ்டாப்பு சொல்லு. பச்சை போ போ. சிகப்புன்னா ஸ்டாப்பா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? பெரியம்மா தானா? பெரியம்மா பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரியம்மா பேர் என்ன? தெரியாதா? பெரியம்மா வசந்தா. எப்படி சொல்லி தரீங்க? வசந்தா அவங்களுக்கு கொஞ்சம் உச்சரிப்பு இன்னும் வரவே இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அவங்களுடைய டீத்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் உள்ள தள்ளுனா வருன்றாங்க, அது ஒரு பெண்டிங் வச்சுருக்கேன். அதான் ஒன்று பப்ளிக் பிளேஸில் போகும்போது சொல்லணுங்க. பஸ்ஸில் உட்காந்துட்டு போகும்போது ஹெல்மெட் போடுறது எதுக்கு, சிக்னலில் நிற்குதுன்னு சொல்லுவேன். தாண்டும் போது அங்கே பாரு சொல்லிக் கொடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க போட்டாங்க பச்சை பச்சை பச்சை. எங்கே போனாலும் கூடவே நீங்கள் போய் கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. இல்லை ட்ராவலில் கேட்குறேன், ஏதாச்சும் வெளியே போனால் நீங்களும் கூட போயிட்டு வரணும்ல எல்லா இடத்துக்கும். எனக்கு இன்னொரு சந்தேகம், பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இருக்குங்க நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது ஸ்பெஷல் சைல்டு தனியாக எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இப்படி கவனம் சிதறனா கூட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல. மடியில் அந்த கணத்தை வச்சுட்டு எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க? அதுதான் பெரிய கனமாக இருக்குது. இப்போதைக்கு நான் எங்கேயும் விட்டதில்லை. இப்போ வந்து விஆர்சின்னு சொல்லி கிண்டியில் படிச்சுட்டு இருக்காங்க, டெய்லரிங் படிக்கிறாங்களே, அது வந்து கோஎடு தான். அதில் போய் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, நான் கவனிச்சிட்டே இருப்பேன். இது இப்போ எல்லாரையும் அண்ணான்றாங்க, அங்கிள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அண்ணா அக்கா, பரவாயில்ல அண்ணா அக்கா அப்படி. அண்ணான்னா என்னன்னா அண்ணா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல் கொண்டுட்டு வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு நான் கரெக்டாக ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அது ஒரு கண்ணுன்னு வாங்க பார்த்தீங்களா, ஒரு கண்ணு வைக்கணும்னு, அந்த கண்ணு தான், அந்த ஒரு கண்ணை வைக்கணும் இவங்க மேலே. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அடுத்த குழந்தை என்ன பண்ணுது தெரியாமல் கூட பிடிச்சி இழுப்பாங்க தான் அந்த பசங்களை. நம்ம அதை சீரியஸாக எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுற, இங்கே வா மகன் என்ன பண்ணுற நீன்னு அந்த பையனை சொல்லுவேன் நான். இப்போ கூட எல்லோரும் பேரண்ட்டு விஆர்சியில் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களும் லஞ்ச் டைமில் என்னை சுற்றி நிற்பாங்க, அவங்களோட விளையாடுவேன். அந்த இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களோட நம்ம ஒன்றி போனோம்னா அந்த நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம கொஞ்சம் இதுவாக காட்டினா தான் கெட்டதுன்னு தெரியும். அது நம்ம கெட்டதுன்னு சொல்லவே கூடாது. இவ்வளோ படப்படன்ட்டு பேசிகிட்டே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே நுழையும் போது இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க அப்படி விட்டீங்க. உங்கள் வயசு தான் என்னம்மா? என் வயசு சொல்லி என்ன பண்ண போகிறேன், வயசுக்கு மேலே வயசுக்கும் என்னோடய வேலைகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. 73 வயசு முடிஞ்சிடுச்சு. அதுதான் கேட்குறேன், 73 வயசுக்கு இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க, இந்த குழந்தை கூடவே ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிறீங்க, இது இவ்வளோ மெடல் தொங்குதீங்க, இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அவ்வளோ மெடல்ஸ் கப்புலாம் அடுக்கி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். நன்றி. இல்லை இவ்வளோ அம்மாவுக்கு சல்யூட் பண்ணுங்க. என்ன இப்படி பண்ண சொல்கிறாங்க, பெரியம்மா பார்த்து பண்ணு, இப்படி பண்ண சொல்கிறாங்க பாரு என்ன. பெரியம்மா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப இவ்வளோ பிடிக்குமா? கொஞ்சமா பிடிக்குமா, நிறைய பிடிக்குமா? இவ்வளோ பிடிக்குமா? பெரியம்மாக்கு முத்தம் கொடுங்க. கொடுக்க மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, தனக்கு நம்ம பெத்த குழந்தையே வந்து இப்படி மாற்றுத்திறனாளி குழந்தையா இருக்குது, இல்லை மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது எப்படி வளர்க்கணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், ஹோம்லலாம் கொண்டு போய் விட்டுருவாங்க நிறைய பேர். நீங்கள் எப்படி அதை அதாவதுங்க, நான் 12 வயது இருக்கும்போது அப்போயே எனக்கு ஹெல்பிங் மைண்ட், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். டெய்லி இது மாதிரி அடுத்தவங்க உதவி பண்ணணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. வீட்டு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி ஆகிட்டோம் நாங்கள். அதை முன்னிட்டு தான் நாங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்தோம். அப்படி வர கட்டத்தில் இந்த குழந்தை வந்த உடனே எனக்கு தான் ரோல் மாடல் எங்கள் பொண்ணு. செய்ய வைக்கணும், உதவி பண்ண வைக்கணும், இப்படிலாம் வந்தது இந்த குழந்தையால் தான் எனக்கு வந்ததுங்க. இந்த குழந்தை என்கிட்ட ரொம்ப ஒன்றி இருக்கும்போது அதுங்களுக்கு இதெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வரும்போது நான் வந்து என்னையே மறந்துட்டேன். நான் கடவுள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தர் கொடுப்பானா, இந்த குழந்தைய நம்மளால் பார்க்க முடியும்னு கொடுத்துருக்கிறார் போல இருக்குது, இதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த வயசில் நான் எதை இழந்துட்டேனோ அதெல்லாம் இந்த குழந்தை மூலியமாக நான் ஜெயிக்கிறேன். இதான் உண்மை. யார் வேணாலும் நினச்சாலும், நான் ஓடணும்னு நினச்சேன் ஓட முடியல, ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சேன் வாங்க முடியல, படிப்பு கம்மி, நான் ஒரு மக்குங்க, நான் ஒரு மக்கு. நான் இன்றைக்கி கூட மக்குன்னு சொல்லிக்கிறத பற்றி நான்
கௌரவமாக நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை வந்து கடவுள் இருக்கிறாரு இல்லைன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜீவனை என் குடும்பத்தில் கொடுத்து நீ நினச்சதை சாதிச்சுக்கோ, உனக்கு ஒரு ஆளை அனுப்பிட்டேன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அந்த உடைய எண்ணங்கள் நல்லா போனதுனால தான் இவங்கள வச்சு நான் ஜெயிக்க முடிஞ்சதுங்க. இவங்களோட நான் தான் ஓடுவேன். இவங்களோட நான்லாம் ஸ்போர்ட்ஸ் நடத்துவேன். நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. லெமன் அண்ட் ஸ்பூன் ஜெயிக்கணும்னா முதலே நான் அவங்கள ட்ரெயின் கொடுப்பேன். நான் தோற்று போய் அவங்கள ஜெயிக்க வைப்பேன். நான் தோற்றுக்கிற பின்னாடி போவேன். மகா ஜெயிச்சிட்டேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்து கொடுத்து வளர்த்ததுனால தாங்க யாருக்குமே இந்த குழந்தைய மாற்றுத்திறனாளி குழந்தைய ஜெயிக்க வைக்க முடியுங்க. அந்த அம்மாக்கள் வந்து ஒத்துழைக்கணும் குழந்தைங்க கூட. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இவங்கள பாத்துக்க முடியல, கஷ்டமா இருக்கு, கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு என்னைக்காவது தோணிருக்கா உங்களுக்கு? இப்பதான் தோணுது. இப்போ ஏஜ் ஆனவுடனே கொஞ்சம் தோணுது. இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். ஏஜுன்றது வந்துங்க எல்லாரும் நம்பர் கிம்பன்றாங்க. இருந்தாலும் நமக்குள்ள நாளைக்கு என்ன இன்னைக்கு என்னன்றது ஒரு பெரிய விஷயம். இவள் வளர்ந்துக்கிட்டே போகிறா. நான் இன்றைக்கி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா, நான் 100 வயது வரைக்கும் வாழணும் என் குழந்தைக்காக. போனால் 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும், சாகணும். அப்படி தான் நினைப்போம். இப்போ வருது இந்த இப்போ என்னென்னா இவ்வளோ தூரம் ரீச் ஆகிட்டுன்னு ஒவ்வொருத்தர் எனக்கு துபாயிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. ஆச்சரியமாக இருந்தது. உருவத்தை வச்சு கண்டுபிடிச்சு பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால் நான் அவங்கள பிடிச்சேன் இவங்கள பிடிச்சேன்னு கான்டாக்டில் வர்றாங்க. என் பையனுடைய ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் வேலை செய்கிறாரு. அவர் பண்ணியிருக்கிறாரு. இது உங்கள் அம்மா தானே ராஜேஷ் அப்படின்னு. அவர் எங்கள் பையன் வந்து சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். அம்மா அம்மா அவர்களெல்லாம் சொல்லுவார், நீ என்னம்மா அப்படி வச்சுட்டு கஷ்டப்படுறவாம்மா அப்படிலாம் சொல்லுவார். நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இந்த இதெல்லாம் காமிச்சேன் பாருங்க அவங்ககிட்ட, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அதெல்லாம் அவர் தான் ரெடி பண்ணி கொடுப்பாரு. கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது அவர் தான். அப்போ எங்கள் பையன் தான் சொன்னார், அம்மா பரவாயில்லம்மா நீ இவ்வளோ ரூபா இருந்துட்டு சாதிச்சிட்டிங்கம்மா 2 பேரும். என்ன வேர்ல்டு லெவலில் போயிட்டீங்க, மில்லியன்னாரு. அந்த மில்லியனுக்கு எத்தனை சைபர் என்றைக்கு கூட எனக்கு தெரியாதும்மா அப்படிலாம் சொல்லும்போது 10 லட்சம். ஆமாம், அதுக்கு மேலே போயிட்டு 10 லட்சத்துக்கு மேல பார்த்துருக்காங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம், 2 மில்லியன் 3 மில்லியன்னா அது 20 லட்சம் 30 லட்சம் போகும். எனக்கு ஒருத்தர் சொல்லும்போது மீடியாவில் வந்து எடுக்கும்போது இதை தான் சொன்னாங்க, இன்னமே நீங்கள் போயிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது. எனக்கு ரொம்ப அது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் ரோட்டில் நடக்கலை, பஸ்ஸில் போகும்போது வரும்போது ஒரு 3 வயசு பையன் வந்து என்னை கேட்குறான், ஆண்டி நீங்கள் தானே அம்மா இந்த ஆண்டி இந்த அக்காவும் தாம்மா வந்தாங்க செல்லில் நீங்கள் பார்த்தியா அதுதானே கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்கிறேன் ஆட்டோலேருந்து இறங்கி. இவங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? புரியுது. இப்போ அதான் நாங்கள் செல்லு பார்க்குறப்ப 2 பேரும் ராத்திரியான அந்த செல்லை போட்டு போட்டு பார்ப்போம், திருப்பி கேட்போம். அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏதாவது வந்தால் டிவியில் வருவீங்கன்னு சொல்லி தான் என்கரேஜ் பண்ணுறது. டிவியில் வந்தாலும் வரீங்கன்னுவோம், டிவியில் வந்தது செல்லில் போட்டுக்காங்கன்னுவோம். எப்படி ஏமாற்றணுமோ அதை ஏமாற்றிடலாம். ஆனால் அது பொய்யை உண்மையாக்குவேன். நான் சொல்கிறது பொய் தான், ஆனால் உண்மையாக ஆக்குவேன், அவங்கள நம்ப வைப்பேன். அதனால் என்னை அவங்க நம்புவாங்க. இதனால் எவ்வளோ தூரம் நாங்கள் போயிட்டோம். ஆமாம், இவங்க சின்ன வயசுலேருந்து படித்தாங்க, 6 வயசுலேருந்து. அனுசியா மேடம் மாவு எழுத வராது, அழகாக சொல்லுமா எழுத வராது, மாவு பிசைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோதுமை மாவு கொடுக்க சொல்லி பென்சில் எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க மேடத்துக்கு மாவு. அப்புறம் கதிர் சார், அம்மா கதிரவன் சார்ன்றவர் ஒரு சார் இருக்கிறார். ஸ்கூல் இதெல்லாம் தெரப்பிஸ்ட்டை சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா அம்மானு கூப்பிடணும், பெரியம்மா கூப்பிடக்கூடாது. அவருக்கு அம்மா சார். அப்புறம் ராஜேஷ் சார் தாடி வச்சிருப்பார் ராஜேஷ் சார். இதுதாங்க எங்களுக்கு பேரு வாயில நுழையாததுனால இப்படி நீங்க பேர் சொன்னா என்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் அந்த சாரை பார்க்கணும்னா பெரியம்மா வாங்க ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னு வாங்க. ரொம்ப நாள் எனக்கு தெரியல என்னான்ட்டு, ஏதோ தொடச்சி விட்டா. அப்புறம் பார்த்தா அது அவர்கிட்ட போடனே எனக்கு புரிஞ்சுது, இவர் தான் சொன்னிச்சு. தாடி சாரா அப்படின்னா தாடி சார் பேர் அவங்களுக்கு. அது மாதிரி தான். வேற யாராவது கேளுங்க. இப்போ இவர் இது சிவகார்த்திகேயன் சார் என்ன பண்ணோம், ரெமோ சிவகார்த்திகேயன் ஸ்டைலு படம்லாம் பார்ப்பீங்களா? 3 படம் தான் பார்த்துருக்காங்க. என்ன அஜித் அங்கிளுக்கு என்ன சொல்லுவேன், அஜித் அங்கிள் கொய் மங்காத்தா படம். அப்புறம் வேற என்ன, லாரன்ஸ் அங்கிள். நல்லா அங்கே பார்த்து சொல்லு சரியா சொல்லு. காஞ்சனா படத்துக்கு லாரன்ஸ் அங்கிள் நடித்தது சொல்லுவாங்க. சிவாஜி வேர்க்கடலை சாப்பிட்றது சிவாஜி கணேசன். வேர்க்கடலை 6 மணமே 6. எம்ஜிஆர் நானாகிட்டோம். அது மாதிரி ஒரு 5-6 பேர் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இப்போ முதல்ல பார்க்கணுன்றதா இது என்னது, யாரை பார்க்கணும்னு சொன்னேன், யார் சிவகார்த்திகேயனை தம்பியை பார்க்கணும், அப்புறம் அஜித் அங்கிள் பார்க்கணும், லாரன்ஸ் அங்கிள் பார்க்கணும், அப்புறம் ரஜினிகாந்த் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அப்புறம் எப்படி அவர் ஸ்டைல் என்ன,
கால் போடுறேன். ஓ படையப்பா. நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா இந்த ஆக்ஷன் தான் பண்ணிட்டு ஆமா. இருந்தாங்க. எனக்கு அது புரியல அது தெரியல, என்னன்ட்டு. புரியல. ஆமா. அப்ப அது அததான் என்ன மாதிரி சொல்ல ட்ரை பண்ணாங்க அதுதாங்க போல. இதுதான் எங்க குழந்தைகிட்ட வந்து நாங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்னென்ன விஷயத்துக்காக சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க? ஏன்னா இவ்ளோ சர்டிபிகேட் இருக்கு. ஒவ்வொன்னா உட்கார்ந்து பார்க்க முடியல எங்களால. எது எதுக்கு எடுத்துக்க வாங்கியிருக்காங்கன்ட்டு. முக்கியமானதுன்னா, ஸ்டாலின் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி அவருடைய படத்த வரைய சொல்லி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நெறைய இடத்துல போட்டாங்க. ஆமா. அதில வந்து அவங்க படத்த வரைஞ்சு சர்டிஃபிகேட் சுப்பிரமணியம் ஐயாகிட்ட மருத்துவ அமைச்சர்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. ரூ. 500 பிரைஸ் குடுத்தாங்க அதுக்கு. ம். அந்த ரூ. 500 பத்திரமா வச்சிருக்கோம். சர்டிஃபிகேட் இருக்கு. அப்புறம் என்னது வேர்ல்டு புக் ஆஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. வேர்ல்ட் புக் அதில ஆஃப் அந்த ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸு. அதில மாறுவேட போட்டி நடத்துனாங்க. அதில கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கினாங்க. அ ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறம் டான்ஸு எல்லாம் நேராவே போய் பண்ணுவோம். அவங்க குடுக்குறது அவங்க சீர்காழியில குடுப்பாங்க. அங்க போய் மேடையில பண்ணிட்டு செலக்ஷன் பண்ணி, அந்த மாரி வாங்கிட்டு வந்து மாத்திருக்கோம். மாரத்தான் ஓடுவாங்க. யாராவது மாரத்தான் ஓட்டம்னா, மாரத்தான் ஓட்டம் ஓடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் நடத்துவாங்க. அப்புறம் வந்து பாம்பேல வந்து ஜோடி டான்ஸ் ஆட சொன்னாங்க. நாங்க பாம்பே 63 போனீங்களா? பாம்பே போகல. ஆ. ஆன்லைன்ல அது கொரோனா டைம்ல ஓகே, ஓகே. நடந்தது 2020ல. ம். ஒரு டிசபிலிட்டி கூட ஃபேமிலியில ஒருத்தர் ஆடணும். நான் இவங்க கூட ஆடுனேன். அது எனக்கு பிரைஸ் குடுத்தாங்க அப்போ. எங்க 2 பேருக்கும் செலக்ட் பண்ணி 2ண்ட் பிரைஸ் வாங்கினோம். ம். அதோட சர்டிஃபிகேட்ஸ் அங்க இருக்கு. மெடலும் அங்க இருக்கு. எல்லாம் கொரியர்ல அனுப்பிடுவாங்க எல்லாமே. ஓரளவுக்கு நார்த் இந்தியா சைட்ல 2, 3 ஸ்டேட்ல மகாலட்சுமின்னா எல்லாருக்கும் தெரியும். இவங்களால கொஞ்சம் அரைகுறையா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டேன். அவங்க ஹிந்தி பேசுவாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஐ தோடா தோடா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி தான் நான் சொல்லும். ம். அப்படி சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்பவும். ம். வருடா வருடம் அவங்க எது நடத்தினாலும் மகாலட்சுமிக்கு அந்த குரூப்பில் சேர்த்து வச்சுருக்காங்க. மெசேஜ் வரும். ஒரிசாவுல போய் பிரைஸ் வாங்கியிருக்கோம். எது குடுத்தாலும் நாங்க நேரா தான் போய் அந்த ஸ்டேஜில வாங்குவோம். ம். நாங்க கொரியர் வேணாம் முன்னாடி கொரியர் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப கொரியர் வாங்குறதில்ல. அவங்க போய் அவங்கள சந்திச்சு, பேசி ஒரிசாவுல இருந்து ஒரு ஃபவுண்டேஷன்ல ஆனா பணம்லாம் குடுத்தாங்க. இவ்ளோ தூரம் போறதுக்கு உங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கூட அவங்க இருக்காருல்ல? வருவாங்க. அதர் ஸ்டேட் போம்போது 3 பேருமா ட்ராவல் பண்ணுவோம். அதுதான் இவ்ளோ சப்போர்ட்டிவா இருந்து கூட வந்து இல்ல எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரீயா வருவாங்க. சப்போர்ட் ஆமா. பண்றாருன்றேன். வருவாங்களா, அது வந்து தான் ஆகணும். ஏன்னா, எங்க இந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் கடவுள் குடுத்த குழந்தை. எங்களுக்கு கடவுளுக்கு மேல ஒரு பொக்கிஷமா நாங்க நெனைக்கிறோம். அந்த ம். குழந்தைய அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிட்டு, நான் பெங்களூர் கவர்னர் முன்னாடி டான்ஸ் ஆடியிருக்கிறாங்க. ம். எங்க நிப்மெட் ஸ்கூல்ல எங்க என்ன ப்ரோகிராம் நடந்தாலும், இவங்க பேர் எடுத்துக்கிடுவாங்க. சொல்லுவாங்க போறீங்கன்ட்டு. கேரளா போயிருக்கோம். ம். கேரளால போய் இருக்கிறோம். பெங்களூர்ல போய் கவர்னர் முன்னாடி எங்க போனாலும் ஒரு பிரைஸு வாங்காம வரமாட்டாங்க. அதுதான் சர்டிஃபிகேட் நீங்களே பார்க்குறீங்க. ம். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் மெடலும் உண்டு, எல்லாம் உண்டு. எதுவுமே அதில வந்து இது கிடையாது. எல்லாமே கனடால கூட வாங்கியிருக்காங்க. புரியுது. ஏன்னா நாங்க வரும்போது நீங்க கனடா. உள்ள இருந்துலாம் எடுத்துட்டு வந்து காட்டுறீங்க. அண்ட் ஆமா. இந்த இன்னும் ரூம் ஃபுல்லாவே ஒரே பரிசுகளா நெறைய இருக்கு. நிறைஞ்சிருக்கு. பெட்டியில வேற 2 பெட்டி வச்சிருக்கேன். ம். சர்டிஃபிகேட்ஸும் இன்னும் நெறைய இருக்கு. எடுத்து வச்சா இடம் பத்தாது. ம். நான் எல்லாத்தையுமே ஏற கட்டி எல்லாத்தையும் வச்சேன். திஷ்டி பட்டா மாரி இப்ப எல்லாத்தையும் ஓப்பன் பண்ற மாரி ஆயிடுதுங்க. ம். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். +2 முடிச்சுட்டாங்க. வேலைக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் பார்க்கணுன்ற கட்டத்தில பார்த்தா, சோசியல் மீடியாவுல போயிட்டு எங்கேயோ ரீச் ஆகி வந்திருக்கோம். யாராவது ஒரு நல்ல ஒரு ஜாப் குடுத்தா அதுதான் நிச்சயமா, நெனைக்கிறோம். நிச்சயமா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏன்னா, அவங்க கிட்ட அவ்ளோ டேலண்ட் இருக்கு. அந்த ஆமா. டேலண்ட்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த பரிசுகள் எல்லாமே. அ பாப்பாக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நல்ல ஒரு எதிர்காலம் அவங்க 2 பேருக்குமே இருக்கு. இதுக்கப்புறம் இன்னுமே நீங்க நெறைய புகழ் தேடுவீங்க அவங்களால. ரொம்ப நன்றி நேரத்திற்கு. அண்ட் அவங்களும் இவ்ளோ உங்களுக்கு அமைதியா நன்றி. உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, இந்த இன்டர்வியூ அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லா. சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்கள மாரி இருக்கிறவங்களும் நெறைய அரசாங்கம் வந்து உதவி பண்ணா நல்லாயிருக்கும். ம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மன வளர்ச்சி குன்றிய பேரண்ட்டுக்கு எது தேவைன்னா செய்யணும். அவ்வளோதான். நிச்சயமா அரசு அவங்களுடைய அது பணிகள கவனத்துக்கு சிறப்பாவே போகணுன்றது செஞ்சுகிட்டு தான் நான் இருக்காங்க. வந்து மேலும் சோசியல் அவங்க மீடியால இன்னும் சிறப்பா எல்லா இப்ப சொல்லிக்கிறது இது முதல்ல கடைசியான்னு எனக்கு தெரியாது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு எல்லாம் செய்யணும். பெரிய பெரிய அமைப்பெல்லாம் செய்கிறாங்க. உதவி பண்ணி என்னங்க பண்ண முடியும்? ம். அரசாங்கம் முடிவு பண்ணணுங்க எங்களுக்கு. நிரந்தரமா ஏதாவது செய்யணும். இல்ல அதுதான். உங்களுடைய இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் நிச்சயமா செவி சாய்ப்பாங்கன்னு நம்புவோம். அண்ட் பாப்பாக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க தேங்க் யூ. முதல் ஓட்டு போட்டிருக்காங்க நன்றி. இப்போ. ஓ ஓட் ஓட்டு போட்டிருக்காங்களா? இந்த வருஷம் தான் போட்டாங்க. ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு ஞாபகப்படுத்துது. போட்டீங்க? ஆன்டி ஆன்ட்டியா? ஆன்டி தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு போட்டாங்களாம். எங்க தொகுதியில அவங்க நீங்க நின்னாங்க. சொல்லி குடுத்தீங்களா? இல்ல அவங்களா இல்ல அவங்களே போட்டாங்களா? தான். ஒரு ம். ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க கிண்டியில. அவங்க வந்திருந்தாங்க. சுப்பிரமணியம் மருத்துவ அமைச்சர் வந்திருந்தாங்க. அப்ப பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ம். அந்த டைம்ல அவங்கள பார்த்த உடனே, இவங்களுக்கு இவங்க தான் நிக்கிறாங்கன்னு இந்த போஸ்டர் பார்த்த உடனே, ஆன்டிக்கு போடுறேன்னாங்க. சரி உன் இஷ்டம் போடுங்கன்னு சொன்னாங்க. ம். அதெல்லாம் டான்ஸ் கொஞ்சம் தெரியும். ஆடுறீங்களா எங்களுக்காக? ம். ம். ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. டான்ஸ் ஆடலாமா? ம். டான்ஸ் ஆடுறீங்களா? ம். எந்திச்சுக்கோங்க.
எழுந்துக்கா எந்திரிங்க. எழுந்துக்கா. தன்னானா